டே 2 மார்னிங் காலையில் தம்பி குட்டி தூங்குது. இது என்ன பொடின்னு வருது தெரியலையே. மார்னிங் காலையில் வந்து தம்பி குட்டிக்கு கருப்பு உளுந்து மிக்ஸுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு மதியத்துக்கு ராகி கூழ் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டே 2 மார்னிங் வந்து வீட்டில் இருக்க மாதிரியே குக்கிங் கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம்பிக்கு சமைக்கிறதுக்கு மெயினாக இந்த அகாரோ கேட்டில் தான் நான் 12 days யூஸ் பண்ணேன். பெய்ட் ப்ரொமோஷன் எதுவுமே இல்லைங்க. நிறைய மினி இன்ஸ்டன்ட் குக்கரு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் குக்கர்லாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து செராமிக் கோட்டிங்கில் இருந்துச்சு. அது கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அது குக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரிலாம் நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டே இருந்தேன். அதனால் இந்த மாதிரி எந்த கோட்டிங்கும் இல்லாமல் நார்மல் சில்வராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகாரோ கேட்டில் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன். நல்லாவே ஹீட் ஆயிரும் கொஞ்சம் நேரத்தில். இதில் வந்து 2 செட்டிங் இருக்குது. அதனால் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து கிளறினீங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் கிளறிக்கலாம். இது வந்து எனக்கு ட்ரிப்பில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லிங்க் வேணும்னாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் ஒன்று கொடுத்துட்டு லஞ்சுக்கும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, ஸோ ஒரு வழியாக அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் நச்சு இல்லாத மாதிரி ஒரு கோட்டை போட்டு சுற்றிக்கிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம ஏரியாவை தாண்டி எல்லாம் வரணும், அதனால் கோட்டை போட்டு வந்தாச்சு. இப்படி போயிட்டு கார்டன்ஸ் பை த வே போகிறோம். அங்கே போயிட்டு ராணா தூங்கிட்டு இருக்காரு. அவர் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம ஃப்ளவர் டோம் போயிட்டு அவன் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளவுட் ஃபாரஸ்ட் போகிறோம். ஏன்னா க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் தான் நமக்கு அந்த டைனோசர் வேர்ல்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ராணாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்கு ஷர்ட்டில் வேறு போட்டு வந்திருக்கேன். அதனால் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன். ஆஸ் யூஷுவல் எம்ஆர்டி ஏறி நேற்று, அதாவது அந்த லைட் ஷோ பார்த்தோம் இல்லைங்களா, அதே இடத்துக்கு தான் திரும்ப வந்திருக்கோம். இங்கே வந்து மணி பே பண்ணி 2 அட்ராக்ஷன் இருக்குது, அங்கே போய் பார்க்க போகிறோம். ஹலோ. Okay, this is just an entrance ticket. Flower Dome and Cloud Forest. Okay. Shuttle is not included because it's additional trip. It's only for shuttle service. Yes, correct. For entry? On the entry is other side. This is Flower Dome. Okay. This is Cloud Forest. Okay. How far it is? It's about 8 to 10 minutes walk, but it depends on your pace also. Okay. How much for the shuttle service? $3 per person. Okay. Okay. How to walk? Okay, so you can use this way outside here. Okay. Take the slope all the way up. Okay. Turn right. Cross over the golden bridge. Walk all the way in. Until you see the two big glass building. That's Flower Dome Cloud Forest. Okay. Thank you. Yeah. இது வேற எனக்கு என்னடா டக்குன்னு வந்துருக்கேன்னு பார்த்தா அதர் சைடு ஆஃப் அங்கே வந்துருக்கு. இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிங்கப்பூரில் வந்து எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு தெரியாது. டக்கு டக்குன்னு மழை வரும், டக்கு டக்குன்னு வெயில் அடிக்கும். ஸோ கண்டிப்பாக அம்ப்ரெல்லா, ரெயின் கோட்டு இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஷட்டிலில் போகலான்னு பார்த்தோம். பட் ஷட்டிலில் போகணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராலரை மடக்கி தம்பியை தூக்கணும். அதுக்குள்ளே அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா, தூக்கம் கெட்டுச்சு அப்படின்னா டேவே ஸ்பாயில் வரும். அதனால் நடராஜா சர்வீஸ் அப்படி நடப்போம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நேற்று நைட்டு ஒரு பிரிட்ஜு க்ராஸ் பண்ணோம் பாருங்க, அதே இடம் தான். ஸோ அதே இடத்துல மார்னிங் இந்த மாதிரி இருக்கும். மழை வரப்போ பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு குளிராக அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நிமிஷம் தாங்க பெய்யும், அதுக்குள்ளே அப்படியே நின்றுச்சு. நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டோம். ஃபுல்லாக பேமெண்ட்லேயே நடந்து வந்துட்டோம். அதனால் மழை அதிகமாக இல்லை. இந்த பயலை வச்சுக்கிட்டு ஸ்ட்ராலரில் துணி காய போட்டுக்கிட்டு ஏன்னா லைட்டான ஒரு ட்ரெஸ் தான். சரி, டே 1 எப்படி போச்சு நேற்று, இன்னைக்கு எப்படி போகுது? செம்ம டயர்டு வந்து லைட் ஷோ 2 லைட் ஷோ பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நான் பார்க்கல ஸ்பெக்ட்ரா லைட் ஷோலாம். சரியாக இருந்துச்சு. இன்னொரு தடவை நம்ம யாருமே பார்க்கலைங்க, இவங்க 2 பேர் மட்டும் தான் பார்த்தாங்க. நான் என்னோட சேர்ந்து உங்களுக்கும் தனியாக காமிக்கிறேன். வீக் டேல நம்ம போகிறோம், அப்போ வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். வந்தாச்சுங்க, எல்லாமே ஒரே இடம் தான். அந்த மெரினா பே சாண்ட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இது இருக்கும். ஸோ உள்ளே வந்தோடனையும் நம்மளுக்கு வந்து டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் வந்து க்ளூக் ஆப்பில் வந்து எல்லாமே புக் பண்ணியிருந்தோம். ஒரு செட் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் நம்ம வந்து குரூப்பாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக வரும். அதனால் நிறையா அதுலேயே புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். உள்ளே வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டோம் அப்படிங்கிறதுனால ஃப்ளவர் ரிலேட்டடாக இருந்துச்சு. செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. உள்ள ஃபுல் ஏர் கண்டிஷன்டு, ஃபுல்லுமே வந்து செடி ஃப்ளார்ஸ்லாம் இருந்ததுனால நல்லா சில்லுன்னு வச்சுருந்தாங்க. ஸோ வெளியே இருக்கிறதுக்கு உள்ளே நல்லாவே இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சண்டே அப்படிங்கிறதுனால பயங்கர க்ரௌடு. இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் வந்து வீக்கெண்டில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். ஒரு குட்டி ஃபோட்டோ செஷன் பாருங்கள்.
ஃப்ளவர் டோம் முடிக்கும் போது எந்திரிச்சிட்டாப்புல. அவர் எல்லாமே ஸ்ட்ராலர்லேயே தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ செஷன் பண்ணிட்டு இருந்தோம். ராணா தூங்கி எந்திச்சிட்டிங்களா? சின்ன தூங்கி எந்திரிச்சது. ஹாப்பி பர்த்டே. ராணாக்குட்டி, ராணாக்குட்டி, டைனோசர் பார்க்க போகலாமா? ராணா இங்கே பாரு, டைனோசர் பார்க்க போகலாமா? போகலாமா? நானும் ஒயிட் மாறிட்டேன். 2 பேர் வெளியே வர வழியில் இங்கே எல்லா எக்ஸிட் பாயிண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ வெளியே வரும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சிங்கப்பூரில் வந்து ஷாப்பிங் பண்ணுறதை கமிச்சிக்கிட்டு அதுக்குண்டான இடத்துக்கு போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளும் கரெக்டாக பார்த்து வாங்கிடலாம். ராணுவுக்கு லஞ்சுக்கு மார்னிங்கே ராகி கூழ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலாக இந்த பவுல் பற்றி சொல்லியிருப்பேன்ல உங்ககிட்ட. இதில் வந்து காலையில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது இன்னுமே சூடாக இருக்குது. ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock கிளம்பணும்னு நினைக்கிறேன். மார்னிங்கில் ஒரு நூன் கிட்டே ஒரு 1 o'clock கிட்டே கிளம்பணும். ஒரு 3 hours ஆகுது. இன்னுமே ஹாட் அப்படியே இருக்கு. இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பிளானு. ஸோ இதனோட லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெய்ட் ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. அதனால் நம்ம வந்து இதுக்காக வாங்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராலர் வச்சிட்டோம் அப்படின்னா போகிற பக்கம் அப்படியே உட்காந்து நம்ம அப்படியே ஃபீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். தம்பி டைனோசர் வரும், பயந்துராத. ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே வந்த மாதிரியே ஒரு ஃபீலுங்க. இன்டோர் அப்படிங்கிறதுனால நம்ம மழை வரும்போது மதிய டைமு வெயில் டைம்லலாம் வந்தோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ராணா ராணா பார்த்துட்டு வெளியே போயிடலாம். 4 o'clock, 6 o'clock, 8 o'clock. ராணா என்னது அங்க பாரு, அங்க பாரு. ராணா எங்க பாரு, ராணா அந்த பையனுக்கு பயம் இல்லை. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய உண்மையான டைனோசர் இருக்க மாதிரியே இருந்துச்சு. ராணாக்குட்டிக்கு விவரம் தெரியாததுனால கொஞ்சம் பயப்படல அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து சிரிச்சுக்கிட்டு வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இந்த இடம் முடிச்சுட்டு ஸ்ட்ராலரை அங்கே பார்க் பண்ணுற ஏரியா மாதிரி இருந்துச்சு. அங்கே பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ராணாக்குட்டியை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக அந்த டைனோசர் அந்த ஜுராசிக் வேர்ல்ட் மியூசிக் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ரியலாக இருந்துச்சு எல்லாம். இந்த இடம் உண்மையான ஜுராசிக் பார்க்கில் வர மாதிரியே இருக்குது. ராணாக்குட்டி எந்திரிச்சனால அவனும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த டைமில் கிட்ஸ் வந்து இதெல்லாம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. they will enjoy a lot. ஃப்ளவர் டோம் கூட கிட்ஸ் வந்து பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா பூ தான். அதனால இந்த மாதிரி கிட் ஃப்ரெண்ட்லி ஏரியாவுக்கு வந்து கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க. நான் ஜுராசிக் படம்லாம் அதிகமாக பார்த்ததில்லை. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் பார்க்கணும் போல தோணுது.
தானா நானும் இந்த டைனோசர் ஏரியாலாம் முடிச்சுட்டு அப்படியே இன்னும் அது ஃபுல்லாக டைனோசர்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்டெப்லலாம் ஏறி போய் எல்லாம் பார்க்குற மாதிரிலாம் இருந்துச்சு. மேலே வந்தோடனே பார்த்த முதல் இடம் இந்த மெரினா பே சாண்ட்ஸ். எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இது தெரியும். அதாவது அந்த இடத்துல தான் மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே உட்காந்து அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்துட்டு போயிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எங்கனாலேயே நடக்க முடியல. ஏன்னா வயசான காலத்தில் கூட்டிகிட்டு வந்து இப்படி நடக்க விட்றீங்களேங்கிற மாதிரியாக ஒரு ஃபீலிங் தான் இருந்துச்சு. இது வேறு ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சா, எனக்கு வேறு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. அதனால் பார்த்து நடந்து போய்கிட்டு இருந்தோம். கீழே போட்டுருவோம். சிங்கிள் பாத்வே அப்படிங்கிறதுனால ட்ரைபாட்லாம் வச்சு எடுக்க முடியல, எல்லாம் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அதனால் தனித்தனியாக ராணாக்குட்டியை தூக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். முன்னாடிலாம் வந்து கப்பலாக எடுத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ அப்படியே மாதிரி ஃபேமிலியாக மாறிடுச்சு. அப்புறம் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூம்ஸ்க்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து நர்சிங் ரூம், ஃபீடிங் ரூம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பேபிஸ் எல்லாம் வந்து அழுதாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து அங்கேயே போய் ஃபீட் பண்ணிவிட்டு நம்மளோட டூர் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கலாம். எனக்கு மோஸ்ட்டாக ஹாலிவுட்ஸில் இந்த மாதிரி மூவிலாம் பார்க்க மாட்டேன். ஃபேண்டசி அந்த மாதிரி மூவிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். The most famous blue. No pressure, Margot, because it might sound up and you know it. Hey, bro, steady. Hey, that's me. Hey, stand down, girl. Stand down. Easy. All right, so it's just getting this. சொல்கிறத விட இதெல்லாம் கண்ணில் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ராணுவ திரும்ப தூங்க போயிட்டாப்புல. வெளியே வந்து பார்த்தா இருட்டிருச்சு. அந்த கிளைமேட்டுக்கு அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இருந்ததுனால நாங்களும் ஒரு குட்டி ஃபோட்டோ செஷன் எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்கள் போய் பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து அடுத்து மறுபடியும் எம்ஆர்டி போகணும். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தோம் இல்லைங்களா அந்த லைட் ஷோ, அது எங்கே இருந்தாலும் பார்த்தா தெரிகிற மாதிரி இந்த இடத்துல உட்காந்து மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். நைட்டு நீங்கள் வந்து இதை பார்த்துருவோம்னு இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஒரே ஒரு இடத்த பார்த்துருக்கோம். க்ளவுட் ஃபாரஸ்ட் அண்ட் ஃப்ளவர் டோம் மட்டும் தான் முடிச்சோம். ஏன்னா மதியம் தான் வீட்டில் தான் கிளம்பணும் இல்லைங்களா. ஈவினிங் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்குள்ளே ராணா தூக்கிட்டாரு. ஸோ கிட்ஸை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டாக எல்லா பிளானும் முடியுதா அப்படின்றது தெரியல. அதனால் கொஞ்சம் லெஷரான ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் மைண்ட் மேக் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால் இது பண்ணிட்டோம். அப்புறம் இப்போ இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கூலர் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ரூல்ஸு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கூலர்ஸ் யாரோ ஆட்டை போட்டாங்க. மேலே ஃபீட் பண்ணிட்டு போகிறதுக்கு எல்லாம் இங்கே வச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு வந்தேன். நான் மறந்துட்டு மேலே போயிட்டு சுற்றி அடிச்சுட்டு சரி சிங்கப்பூர் தானே யாரும் எதுவும் எடுத்துருக்க மாட்டாங்க, அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப போய் பார்த்தோம். ஆனால் அது காணோட மிஸ்டேக். ஃபஸ்ட்டு வெளியே வச்சுட்டு நாங்கள் போயிட்டு மறந்துட்டு வந்துட்டோம். சரி ½ கழிச்சு சிங்கப்பூரில் ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரூல்ஸு, யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். சிங்கப்பூராக இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி எடுக்கிறவங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம தான் கொஞ்சம் நம்மளோட பொருளெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா எங்கள் கூட வந்தவங்க ஒருத்தவங்களோட பேக்கையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா இங்கே இருந்தது அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பேக்கெல்லாம் எடுக்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் நம்மளோட பிலாங்கிங்ஸ்லாம் நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும், எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸாக இருந்தாலும். அதனால் இப்போது முக்கியமான கூலர்ஸ் காணாமல் போனதுனால திரும்ப ஒரு கூலர்ஸ் வாங்க போகிறேன். ஜூ போகிறோம் நாளைக்கு, வெயில் கொளுத்தும். என்னுடைய கண்ணாடி ஸ்டைல் பண்ணுறதுக்கே கண்ணாடி வேணுமா, அதுக்காக இப்போ மூவிஸ் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறோம். அதுக்குள்ளே ராணா திரும்ப எழுந்திரிச்சார் அப்படின்னா அவருக்கு ஸ்நாக்ஸு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான். நாங்கள் அப்படியே நடப்போம். இருக்குங்க வெளியே ஒரு நாட்டில் எதுவுமே யாருமே தெரியாத ஒரு நாட்டில் ஒரு நைட் வாக். எப்பவுமே வந்து எனக்கு இந்த வாக்ஸ் போகிறது பிடிக்கும். அதாவது நைட் டைமில் எங்கேயாவது வெளியே போகிறது. இப்போ வந்து ராணா குட்டியோட இங்கே போவோம் அப்படிங்கிறதுல ஒரு சரியெல்லாம் இருக்குது, ஒரு மூமெண்ட் நல்லா இருக்குது. ஒரு விஷயம் இங்கே நான் சொல்லி அவங்க என்னென்னா நடந்தே சலிக்க வேண்டியதாக இருக்குது. பட் நல்லா இருக்குது. நீங்கள்லாம் வந்து உடம்பு குறைக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா சிங்கப்பூருக்கு ஒரு ட்ரிப் அடிச்சிங்க அப்படின்னாலே ஒரு 5 கிலோ குறைஞ்சிருவீங்க.
அந்த மாதிரி நட்டங்கன்னு நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. இதில் இவர் வேற தள்ளு நீ தள்ளிட்டே இருக்க பட் வேண்டியது. ஃபுல்லாகவே ஸ்ட்ரோலர் ஃப்ரெண்ட்லி, வாக்கிங் ஸ்ட்ராலர் ஃப்ரெண்ட்லி தான், எல்லா இடத்துலையும் பேமெண்ட் இருக்குது, சைடு வாக் எல்லாம் சொன்னப்போ வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ரோலர் ஃப்ரெண்ட்லியாக ரேம்ப் போட்டிருக்காங்க. ஸோ நோ வரிஸ். சொன்னப்போ நிறைய வீடியோஸ்லாம் சொன்னப்பெல்லாம் இது அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். பட் வந்ததுலேருந்து தூங்கினாலும் குழந்தைய வந்து ஒரு இடத்துலேருந்து நம்ம தூக்கிட்டு போகணும்னா அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு அப்படியே வாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் கிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அட்ராக்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா பார்க்க முடியாது. அது ஒன்று தான், அவ்வளோதான். வேற ஒன்றும் நீங்கள் ஸ்ட்ராலர் இருந்துச்சுன்னா அதுவும் ஈஸி. அவரை படுக்க வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு மாதிரி கட்டி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு பொறுமையாக பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அட்ராக்ஷன்ஸில் எல்லாமே ஏசி இருக்குது. ஸோ நோ, பட் வாக் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக ஸ்ட்ராலரில் ஃபேனோ இல்லை ஏதோ ஒரு வெண்டிலேஷனுக்கு ஆமாம், நாங்கள் வரங்க ஒரு ஃபேனை ஃபிட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜம்முன்னு தூங்குறப்பல எம்ஆர்டி பிடிச்சி போகிறது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்து கரெக்டாக எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்து போய்க்குங்க. இப்போ நம்ம வந்து பூகி ஸ்ட்ரீட் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம லிட்டில் இந்தியா போகிறோம். அடுத்து பூகி ஸ்ட்ரீட் போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே ராணாக்குட்டி எந்திரிச்சிட்டாரு. ஸோ ராணாக்குட்டிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு இந்த டவுன் டவுன் லேன் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க, ப்ளூ கலர், அந்த வழியாக தான் நம்ம போகணும். ஸ்ட்ராலர்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தனியாக ப்ரையாரிட்டி க்யூ மாதிரி எல்டர்ஸ்க்கு ஸ்ட்ராலரில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த வழியாக நம்ம உள்ளே போயிடலாம். டவுன் டவுன் லைன் போய் அதுக்குள்ளே தான் அப்படியே அடுத்தடுத்த ஸ்டாப் போக போகிறோம். இந்த மாதிரி ப்ரையாரிட்டி பாஸில் கார்டை வந்து அங்கே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு இது ஓப்பன் ஆயிரும். அப்புறம் நம்ம உள்ளே வந்துடலாம் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே அப்படிங்கிறதுனால மொத்த கூட்டமும் டவுன் டவுன் லைனுக்கு தான் போகுது. மேலே போட்டுருக்கு பார்த்தீங்களா, கீழே தான் இறங்கி போகணும். நம்ம வந்து பேபி இருக்கிறதுனால அங்கே தூரத்தில் ஒரு லிஃப்ட் தெரியுது இல்லைங்களா, அங்கே போகிறோம். அங்கே போய்ட்டு நம்ம கீழே இறங்கி ஜாலியாக போயிடலாம். நம்மளுக்கு வந்து மெயினாக இங்கே இருக்கிற கூட்டத்தை விட இங்கே கம்மியாக தான் இருக்கும். இவர் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டார். இப்போ எக்கு சாப்பிட்டோனையும் ராணாக்குட்டி தாத்தா கூப்பிடு, தாத்தா சொல்லு. வெரி குட் பாய். அப்பா சொல்கிறான் Patu? Chinese. Guy. Dad. ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, உள்ளே வந்தோடனையும் கொஞ்சம் நல்ல பசியில் இருக்கும், காலையில் சாப்பிட்டது. அதனால் மணி 9:09 சும்மா ஒரு சிக்கன் நக்கெட்ஸ் மட்டும் அண்ணன் ட்ரையல் பார்க்க போகிறேன். சிக்கன் நக்கெட்ஸ் ஒரு செட் வந்து பார்த்தீங்கன்னா $3.6 $350 கிட்ட வரும். $350 தானே? 250. சிக்கன் ஒரு செட் நான் வாங்கிக்கிறேன் 10 பீஸ். உனக்கு? எனக்கு வெஜ் ஐட்டம்ல பார்க்கணும். டான்சிங். அப்பா தாத்தா. Thank you. அம்மாவா? அப்பா. ஒரு கண்ணாடி வாங்குறதுக்காக இந்த ஸ்டாப்பில் இறங்கணும். ரொம்ப சோகமாயிடுச்சு எனக்கு. ஐயோ, ட்ரிப்பில் இப்படி கிளாஸ் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதனால் ஒரு கண்ணாடி வாங்குறதுக்காக மெயினாக என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வாங்கியே ஆகணுன்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. $10 for $15. $10 எவ்வளோனா $700. நம்ம ஊரில் கிடைக்கிற முன்னூத்தம் காட்டாது. $350 வாங்கிடலாம். $700. அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் அது 10 rupees தானே. வந்ததே வந்தால் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து ரொம்ப சீப் அப்படின்னு சொன்னாங்க பூகி ஸ்ட்ரீட்டில். எனக்கு ஒன்றும் அவ்வளோ சீப்பாக இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. நார்மல் ப்ரைஸ் தான், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ப்ரைஸ் தான் இருந்துச்சு. வாட்ச் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு $10 அந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு 3 அந்த மாதிரி. சரி அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். மற்றபடி எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கே $5 $10 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ $10 அப்படிங்கிறது ஒரு $700 அந்த மாதிரிலாம் காசு தான் நம்மளோட ப்ரைஸ்க்கு. அதனால் நான் அதிகமாக இங்கே எதுவுமே வாங்கலை. சும்மா கிளாஸ் பார்க்க போகிறோமா அதை மட்டும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டைக்குள்ளே போய் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் பார்த்துட்ருக்க இந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து $10 $15. $10 கிட்டத்தட்ட $750 அந்த மாதிரி ரேஞ்சு. இதெல்லாம் நம்ம ஊரில் 200 300 மீறி போனால் $500 வாங்கிடலாங்க, அவ்வளோதான். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, பட் இருந்தாலும் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
வடை பண்ணியிருக்கா கொஞ்சம் பெருசு. மார்க்கெட்டோட இந்த சைடு வந்து பார்த்தா ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நான் கண்ணாடியே வாங்கலை, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. $10 போட்டு இந்த ஒரு 500 ரூபாய் கண்ணாடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமையே திரும்ப வந்துட்டோம். பூகி ஸ்ட்ரீட் என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோ சீப்பெல்லாம் இல்லை, ஒரு காஸ்ட்லியாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நம்ம ஊர் படி. அவ்வளோதாங்க, இங்கே ரொம்ப லேட்டாகவும் கடையெல்லாம் சாத்திட்டாங்க. நைட்டு சீக்கிரமாக போனால் தான் அடுத்த நாள் டேஸ் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.